ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செஞ்சு காட்ட போறேன்னா, மீல் மேக்கர் பிரியாணி தான். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பே லீஃபு, மராட்டி மொக்கு, 4 கிராம்பு, ஸ்டார் அனைஸு, பட்டை, 1/2 மூடி லெமனு, அதுக்கப்புறமா ஜாதிபத்திரி, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், அப்புறம் பிரியாணி பவுடர் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இப்போ தனியாத்தூள் தான், கொத்தமல்லி பவுடர், அப்புறம் 1 குழிக்கரண்டி தயிர், அதுக்கப்புறமா நெய், 2 ஏலக்காய், இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மின்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 300 கிராம் அரிசி ஊற வச்சு கழுகி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மீல் மேக்கர் 1 கப்பு, அதுக்கப்புறமா நல்லெண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பாத்திரம் காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்துக்கலாம். காயட்டும். வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. நான் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் தாளிப்பை போடுவேன். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும், கருகவும் செய்யாது. இப்போ வந்துட்டு இதெல்லாம் போட்டிருக்கலாம். நெய் வந்து லாஸ்ட் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். அரிசி போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மணமாக இருக்கும். சாப்பாடுல நல்லா நெய் பிடிக்கும். இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி போட்டுருவோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். மின்ட்டும் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இலையில், இந்த கொத்தமல்லி இலையில், மல்லி இலை இல்லாதனால மின்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். இனி இந்த பொடி வகைகள்லாம் போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. இனி லெமனையும் தயிரையும் போட்டுக்கலாம். இனி தண்ணியை ஊற்றிக்கலாம். மூணு டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து எடுத்துருக்கேன் நான். மீல் மேக்கர் வேணும் இல்லையா, அதுக்காக. நீங்கள் உப்பு போட்டுட்டு அரிசி போட்டுட்டு ஒரு 4 விசில் இல்லாட்டி 3 விசில் விட்டால் பிரியாணி ரெடி. சரி, மீல் மேக்கர் போடுறது காட்டல. மீல் மேக்கர் தாளிக்கும் போதே போட்டுடுங்க. இந்த மசாலாலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அரிசி போட்டு தம் போட்டுக்கலாம். அரிசியும் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துட்டு நெய் போட்டாச்சு. இனி மூடி வச்சுடுவோம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா பிரியாணி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். சுவையான சூடான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பொலன்னு வந்திருக்குன்னு பாருங்களேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் பிரியாணியும் அண்டு ரைத்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் சாலடு தான், அதாவது வெள்ளரிக்காய் பச்சடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.